ஹாய், வெல்கம் பேக். அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட கெரியர் பார்த்த எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களோட போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அதை நான் தப்பாக சூஸ் பண்ணேன். நான் ஏன் கெரியரை இன்ஜினியரிங்கில் சூஸ் பண்ணேன்னா, அப்போ அது இன்ஜினியரிங் டாப்பில் இருந்துச்சு ஒரு 5 years முன்னாடி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட் என் கூட இருந்தான், 9 years-ஆக ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங். ஸோ அவங்க கூட இன்னும் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு அப்படியே அவங்க கூட நான் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிட்டேன். பட் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு 2nd year அண்ட் 3rd year மிட் கேப்பில் தான் என்னோட கரியரை நான் கம்யூனிகேஷனில் கொண்டு போகலாம், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கொண்டு போகலாம். ஸோ எனக்கு என்ன வருங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி என் கரியரை நான் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு நான் அந்த இடத்துலேயே ஒரு பிபிஏ எடுத்துருந்தேன்னா MBA பண்ணிவிட்டு ஒரு நல்ல கரியரை கொண்டு போயிருக்கலாம், வேறு சம்மத திங்ஸ் நான் எடுத்துருக்கலாம். பட் இப்போயும் நான் ரிக்ரியேட் பண்ணல அதுக்காக. ஏன்னா நான் அட்லீஸ்ட் என்னோட 3rd yearலையாவது என்னோட கரியரை நான் எந்த இடத்துல கொண்டு போகணும், நான் எதில் என் ஃபியூச்சரை கொண்டு போனால் அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அண்ட் எனக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 12th முடிக்கும் போதே ஒரு பேரண்ட்ஸோட சஜஷன் இல்லாமல் உங்களுக்கு என்ன வருங்கிறத சாய்ஸை நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க கொடுக்குற சாய்ஸை நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் இன்ஜினியரிங் போய் இல்லை டாக்டர் போய், ஸோ அவங்க சாய்ஸை நீங்கள் எடுக்காமல் உங்கள் சாய்ஸை அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். என் கரியரை நான் எனக்கு சூஸ் பண்ண தெரியாம தான் நான் அவங்க சாய்ஸில் போயிட்டுருக்கேன். எனக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சு நானே அது பண்ணிடுவேனே அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உங்கள் கரியரை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 steps சொல்கிறேன். இந்த 5 steps நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன லைக்கபிள்ஸ், நீங்கள் என்ன ஃபியூச்சரில் குட்டட்டாக இருப்பீங்க அப்படின்னு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹாபி. உங்களோட ஹாபியை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதில் உங்கள் கரியரை எந்த அளவுக்கு ஃபியூச்சர் கொண்டு போகலான்னு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இருக்க ஹாபிஸுக்குள்ள கரியரே கிடையாது அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு செடி வளர்க்க பிடிக்குமா, நீங்கள் ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம். ஒரு பிளான்ட் எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ பண்ணலாம், எந்தெந்த மாதிரிலாம் ரேர் ஸ்பீஷிஸ் பிளான்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எத்தனையோ லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், அதெல்லாம் இப்படி ஃபேஷன் டெக்னாலஜி நீங்கள் படிக்கலாம். அண்ட் இப்போ இருக்க சோஷியல் மீடியாஸில் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் தான் அவங்க லக்ஸுரியாக காட்டுது அண்ட் அதுதான் அவங்கள கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ண வைக்குது. இந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேஷன் டிசைனை எடுத்து படிக்கிறப்ப உங்களுக்கு கரியருங்கிறது அப்ஸ்கேலிங்காக இருக்க போகுது. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் டிஸ்கவர் வாட் யூ ஆர் குட் அட். நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஹாபிஸில் எல்லாமே உங்களுக்கு குட்டாக வராதுல. உங்களுக்கு சில லைக் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்கலாம், இல்லை நீங்கள் இதை டைம் பாஸுக்கு பண்ணிட்டு இருக்கலாம். பட் எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் நான் இதில் என்னோட மோஸ்ட் கான்சென்ட்ரேட் இருக்கும். நான் இதை பண்ணும்போது மட்டும் எனக்கே ரிக்ரியேட் பண்ணதே இல்லை, ஏன் இதை பண்ணுறேன்னு. என் ஹாபியை நான் அந்தளவுக்கு லைக் பண்ணி பண்ணுறேன், எனக்கு அதுலேருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்காட்டியும் நான் அதை ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களோட ஹாபியில் நீங்கள் இதெல்லாம் குட்டாக இருப்பீங்களே, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கரியர் பார்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபைன் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் கரியர். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா உங்களோட ப்ராப்ளம் 70% இந்த இடத்துலயே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நீங்கள் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ்க்காக இந்த கரியரை சூஸ் பண்ணிருக்கீங்க, ஹை பேயிங் சேலரியா, ஒரு ஜாப் டைட்டிலா, நான் ஜோகோவில் ஒர்க் பண்ணுறேன் அந்த ஒரு டைட்டிலுக்காக தான் உங்கள் கரியரை நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா, சம் அதர்ஸ் லைக் நான் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அது மூலியமா நான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுதான் உங்களோட கரியர் அவுட்டாக இருக்கா, ஒரு ஹை பேயிங் ஜாப் தான் உங்களோட கரியராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கோ அண்ட் செக் தி இன்டர்நெட் அண்ட் கிராப் எனி ஒன் ஸ்கில் அண்ட் மாஸ்டர் இட். அண்ட் இது மூலிமா உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் எனக்கு ஜாப் டைட்டில் தான் முக்கியம், நான் இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆக தான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் இன்னும் நோட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோகோ, டிசிஎஸ் இந்த மாதிரி ஒரு பிக் டைட்டில் இருக்க கம்பெனியில் தான் பிளேஸ் ஆகணும் உங்களோட ஆம்பிஷனா, அந்த கம்பெனியோட இன்னும் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில் என்ன ஜாப் வேகன்ஸ் இருக்குது, அண்ட் அந்த கம்பெனியில் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அண்ட் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான நீட் எது இருக்குது, ஸோ அதை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டு அது மூலிமா அந்த கம்பெனியை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு இதுதான் ரிசல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு உங்க கரியரில் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட்டோட ரூட் எங்க இருக்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ரூட்ல இருந்து நீங்க போனா மட்டுமே தான் அந்த ரிசல்ட்டை நீங்க கிராப் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் டாக் டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். நீங்க கரியர் சூஸ் பண்ணிட்டீங்க, நான் இந்த ஜாப் டைட்டில் தான் போறேன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த கரியரில் யாராச்சும் ஒரு குரூமாக இருப்பாங்கல்ல, அந்த கரியரில் யாராச்சும் ஹை லெவலில் இருப்பாங்களே, அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணுங்க. அந்த ஒரு ஜாப் ரிலேட்டடான இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இந்த கரியரை நீங்கள் சூஸ் பண்ணனால எந்த ஒரு இடத்துல ரிக்ரெட் பண்ண மாட்டீங்களா, அண்ட் இந்த கரியர் உங்களை இன்னுமே சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாப் எக்ஸ்பர்ட்டை கேட்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜாப் மார்க்கெட் இன் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற கரியர் இன்னும் ஃபியூச்சரில் அதுக்கு எதாவது அப்ஸ்கேல் இருக்குமா, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு தான் ஒரே ஜாபை திரும்ப திரும்ப பண்ண முடியும், அதில் அப்ஸ்கேலுங்கிறது ஒன்று இருந்தால் தானே அதோட நெக்ஸ்ட் வருஷனை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரே கைண்ட் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் ஒரு 1 year பண்ணலாம்,
2 இயர்ஸ் பண்ணலாம், 5 இயர்ஸ் கூட பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ற கரியரும் 2 to 3 இயர்ஸ்ல அப்ஸ்கேலிங்கா இருக்கணும். இல்லாட்டி உங்க ஃபியூச்சரும் ரொம்ப ஸ்டாட்டிக்கா தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலயும் குயிக்கா அப்ஸ்கேல் ஆகாது. அண்ட் உங்க 12th போர்டு எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட கரியரை நீங்க சூஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்பதான் உங்களால எஜுகேஷன்ல ஸ்ட்ராங் ஆக முடியும் உங்களோட கரியருக்காக. அண்ட் டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன். மீட் யூ ஆன் another video.